குட் மார்னிங். காலையிலே ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். ஸோ பேட் நியூஸ்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்டட் தான். சிஜிஎல் எம்டிஎஸோட எக்ஸாம் டேட்ஸ், அதாவது எக்ஸாம் நடக்க போகிற மந்த் நோட்டிஃபிகேஷன் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. சிஜிஎலுக்கு வந்து அவங்க ஜூன் 11 வரதா சொல்லியிருந்தாங்க. 11th ஜூன் வரதா சொல்லியிருந்தாங்க. அது 24th ஜூலை ரிலீஸ் ஆகுது நோட்டிஃபிகேஷன். ஜூலை 24 வரைக்கும் டைம் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆல்ரெடி செப்டம்பர், அக்டோபர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து இன்னும் 1 மந்த் தள்ளி போகும்னு நினச்சோம், பட் தள்ளி போகலை. அதனால உங்களுக்கு இன்னும் ஜூன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஜூலை, ஏன்னா இன்றைக்கி ஜூன் 15, இன்னும் ஜூனில் வந்து ஒரு 15 நாள் இருக்குது. ஜூலையில் 30 நாள் இருக்குது. ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் ஒரு 31, செப்டம்பரில் நம்ம ஒரு 15 நாள் வச்சுக்கலாம். அப்போ 30, 90 நாள் இருக்குது. சிஜிஎலுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 90 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நீங்களாம் இன்னும் பேசிக்ஸ்லாம் முடிக்காட்டி ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு பேசிக்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் தான் மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரிப்பீட்டட் ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா, நீங்கள் மெயின்ஸுக்கும் சேர்த்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்டிஎஸ் வந்து வர வேண்டியது ஆல்ரெடி. ஸோ 27th ஜூன் 3 நாளைக்கு அப்புறம் விடுறாங்க. 27th ஜூன் வந்து 31st ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். அக்டோபர், நவம்பர். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு இன்னும் ஆல்ரெடி நம்ம 90 டேஸ் பார்த்தோமா, அதில் இன்னும் ஒரு 15 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நவம்பர் கூட வேணாம், அக்டோபரில் ஒரு 15 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லிட்டரலி 120 டேஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்னும் பொறுமையாகவே படிக்கலாம். நான் போட்ட வீடியோலேயே 30 டேஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன். பட் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 டேஸ் கிடச்சிருக்கு. 30 டேஸ் கூட இல்லை, 100 டேஸ்னு வச்சுக்கோம். ஸோ டைமை நம்ம வந்து லிமிட் பண்ணிட்டு தான் நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். 100 டேஸ், இந்த 100 டேஸை நீங்கள் எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களோட செலெக்ஷன்ஸ் இருக்கும். சிஜிஎலோட வேகன்சி, கன்ஃபார்ம்டு வேகன்சி 15,000. மினிமம் இந்த வேகன்சி கண்டிப்பாக வரும், கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் தமிழ்நாடு, அதாவது சென்னையோட எம்டிஎஸ் இன்கம் டேக்ஸ் வேகன்சி 386ன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும் சென்னையோட வேகன்சி, சவுத்தோட வேகன்சி என்னன்றது. அரௌண்டாக இது வந்து இப்போதைக்கு சொல்கிறது வந்து 4 to 5K. இதெல்லாம் சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இனிமேல் தான் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வேகன்சி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எம்டிஎஸ் எல்லாருமே வந்து சொல்கிறீங்க எம்டிஎஸ் பாஸ் பண்ணணும். எம்டிஎஸ் வந்து ஒரு பேக்கப் ஜாவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் சிஜிஎலாக மட்டும்தான் இருக்கணும். சிஜிஎல்ல மினிமம் நீங்கள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எய்ம் பண்ணுங்கள். நான் சொல்கிறது மினிமம், ஏன்னா இப்போ இருக்க நல்ல சேலரி வச்சு சரி, ஒரு நல்ல ஜாபும் சரி, மினிமம் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கை எய்ம் பண்ணி படிங்க. ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ எதுனாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அதை விட நல்ல ஜாப்ஸ், அதாவது லெவல் 5 ஜாப்னு சொல்லுவாங்க. இது வந்து பே மேட்ரிக்ஸில் வரும். லெவல் 5னா மினிமம் உங்களுக்கு 70K 60K உங்களுக்கு சேலரி வரும். 70K இல்லை, 45Kலேருந்து ஆரம்பிக்கும். லெவல் 6னா தான் உங்களுக்கு போகும். ஸோ அதனால் வந்து இன்ஸ்பெக்டர் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆசைப்படணும். அப்போ தான் நம்ம ஒரு டிஏ வச்சு கிடைப்போம்னு சொல்லுவாங்க. நிறைய பெருசு ஆசைப்பட்டு அப்போ தான் சின்னதாக கிடைக்கணுங்க. நம்ம டேரெக்டாக இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுவோம், தப்பே கிடையாது ஆசைப்படுறதுனால. அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் எஸ்எஸ்சிக்குன்னு டைம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஜாப். எம்டிஎஸ் கிடச்சா போக வேணாம் நான் சொல்லவே இல்லை, பட் எம்டிஎஸ் கிடச்சதுக்கப்புறமும் சிஜிஎல் படிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸை மீட் பண்ணுறப்ப அவங்க சொல்கிறது தான், எம்டிஎஸ்லேயே இருக்காதீங்க, ரொம்ப லேட் ஆகும், அதுக்கு மேலே எக்ஸாம் கண்டிப்பாக எழுதி படிங்க, உள்ள டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. ஸோ எம்டிஎஸ்ன்றது அவ்வளோ மோசமான ஜாப்னு அவங்க சொல்லலை, பட் மேலே போகிறது வயசு இருக்குல்ல, மேலே போகிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கலாம்ல, தப்பே கிடையாது. நான் சிஜிஎலுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களாம் ஆரம்பிச்சிருவீங்க நம்புகிறேன். நம்ம என்ன ஒன்று பண்ணலாம், வீக்லி ஆலிவ் போர்டில் வந்து டெஸ்ட் போடுறாங்க, ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்கள் டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பாக இது சாட்டர்டே சண்டே அவைலபிளாக இருக்கும். ரொம்ப நாளாக அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க, ஒரு 4-5 மாதமாகவே அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாட்டி ஆலிவ் போர்டுன்னு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மாடரேட் லெவலில் தான் எப்பயுமே இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் இப்போ இருந்தே போட ஆரம்பிங்க. சிஜிஎலுக்கும் சரி, சிஎஸ்எஸ்க்கும் சரி, ரயில்வேஸ்க்கும் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் போட ஆரம்பிங்க. நீங்கள் எந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கலாம்னு பரவாயில்ல, இந்த டெஸ்ட் எடுத்து டெய்லி, அதாவது வீக்லி போடுங்க. வீக்லி தான் போட சொல்கிறேன், டெய்லி டெஸ்ட் போடுறது தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. வீக்லி இதை வந்து கன்ஃபார்ம் போடுங்க. போட்டுட்டு உங்களோட ஸ்கோர் கார்டை வந்து நான் என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அப்படி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கோர் கார்டை சென்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம், நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது அனலைஸ் பண்ணலாம். அதை வச்சு நான் வீடியோ கூட போடுறேன். ஸோ மற்றவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு ஹெல்ப் மாதிரி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார்
இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இது எப்புட்றா அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ கம்மியான ஸ்கோர், நீங்கள் உங்கள் பேர் எதுவுமே அதில் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க. இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னா நம்ம நிறைய இன்சைட்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். லைவ் கூட போகலாம் இதை வச்சு நம்ம. டக்குன்னு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன். உங்கள் ஃபீட்பேக்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். பண்ணலாமா வேணாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஹேவ் அ குட் டே.